Close the door. Door. வணக்கங்கள். இனி நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, இது புது படம் சொல்ல முடியாது, திரைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்தும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க படம் தான் நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளியில மாமன். இந்த படத்தை ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த படம் பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா அது ஏன் போய் பார்க்கணும், எதுக்காக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தோட ரிவ்யூவை போடுறேன். ஸோ நம்ம எதனால இந்த படத்தை மிஸ் பண்ணுறோம், ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கறதுக்கு இன்னொரு ரீசனுக்காகவும் இது உங்களுக்காக நான் போடுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தம்பி அப்புறம் மாமா மாப்பிள்ளை இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க அந்யோன்யம். ஸோ இதுவும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவருடைய வாழ்க்கையை வந்து அவங்க அக்காவுக்காக வாழ்றாருன்னு வச்சுப்போம். ஏன்னா அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க அக்காவும் அவங்க அக்காவோட புருஷனான நம்ம பாபா மாஸ்டர் அவர்களும் ரொம்ப வருத்தத்தோட இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவங்க அக்கா வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ அவங்கள விட அதிகமான சந்தோஷப்பட்டது நம்ம சூர்யா அவர்கள் தான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்றதுன்னு ஸோ பக்குன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் ஆகி அந்த குழந்தை வந்து வெளியே வர வரைக்கும் அதை பொத்தி பாத்துக்கிற ஒரு பொறுப்பான ஒரு மாமனா நம்ம சூர்யா அவர்கள் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் குரல் என் குரல் தான் கேட்கணும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு காது கேட்கும் போது தன்னுடைய குரலை கொடுத்து ஸோ அந்த குழந்தைய இன்னும் எழுப்புற மாதிரி குஷிப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தான் அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா, அடுத்த அவருடைய பையனுக்கு ஒரு அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம சூரி. வேற யாரும் இல்லைங்க, அங்க அவங்க அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களை தான் இவர் வந்து லவ் பண்றாரு. ஸோ அவங்களுக்கும் நம்ம சூர்யா அவர்களை ரொம்ப பிடிச்சது. அதனால வந்து நம்ம சூரிய மேல காதல் வயப்படுறாங்க. அப்புறம் தன்னுடைய காதல் வந்து சொல்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மாப்பிள்ளை பிறந்தப்பதான் வந்து நம்ம கதாநாயகியை வந்து காதலை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை கேட்காம நம்ம ஆள் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் தன்னுடைய அக்காவோட பையனை கையில தூக்குறதெல்லாம் ஒரு எமோஷனலான சீன். ஸோ அதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க மாப்பிள்ளைய பார்க்க போனீங்களே, நான் சொன்னதை கொஞ்சமாவது காதல வாங்கினீங்களான்னு கேட்கும் போது தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்றதே நம்ம சூர்யாவுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க காதல் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில இன்னொரு ட்விஸ்ட் வருது. ஸோ அவங்களுக்கு நடுவில் வேற யாரும் இல்லை, அவருடைய மாப்பிள்ளையான அக்காவோட பையனே வந்து குறுக்கால உட்காந்துட்டான். ஸோ கல்யாண மண்டபத்துல மட்டும் இல்லைங்க, பயபுள்ள வந்து ஃபர்ஸ்ட் நைட்லயே வந்து நாங்கள் மாமா பக்கத்துல தான் படுப்பேன்னு சொல்லி அவங்கள சேரே விடாம இவர் தனிக்கு போய் படுத்துறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம கதாநாயகிக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது. ஏன்னா ஒரு புருஷன் கூட இந்த மாதிரி பெட்ல நானும் கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக வந்து தனியாக போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக வந்து இவங்க ஹனிமூன்லாம் வேற பிளான் பண்ணி வைக்கிறாங்க. அது பொண்ணு வீட்டில் நம்ம சூர்யா அவர்களும் புறப்பட்டு போகலான்னு நினைக்கும் போது நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள அடம் பிடிச்சதுனால, அதாவது அக்கா பையன் அடம் பிடிச்சதுனால நம்ம சூர்யா அவர்களும் வந்து ஹனிமூனே வானாடா அப்படின்னு முடிவு பண்ணி ஹனிமூனுக்கே போகாம இந்த ஊர்லயே இருக்காப்புல. இந்த மாதிரி பயங்கர கஷ்டப்படுற நம்ம சூர்யா அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் பயங்கரமாகுது. எதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா லட்சுமியால ஒரு கட்டத்தில் தாங்கிக்க முடியல, எல்லாமே அவனுக்காகவே பண்ணா அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதுனால நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி நம்ம சூரிய மேலே கோவப்பட்டுறாங்க. ஸோ நம்ம சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்கும் ஒரு மாதிரி ஃபைட் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு பாபா மாஸ்டர் அவர்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் எதுக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பையன் பிறந்ததுல இருந்தே மாமான்னு தாய் மாமா பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்காப்புல. அப்பா கூடயும் அம்மா கூடயும் இருந்ததே இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம பாபா மாஸ்டருக்கு வந்து தான் பையன் வந்து தான் கூட வந்து ஊரை சுற்றணும், ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், ஸ்கூலுக்கு கூட்டுலேருந்து வீட்டுக்கு கூட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் கூட படிக்க வச்சு கதை சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ஆசைகள்லாம் அப்பாக்குள்ள நிறையவே இருக்கும். ஸோ அதை நம்ம பாபா மாஸ்டர் அவருக்கு நிறைவேறாத காரணத்தினால அவரும் ரொம்ப சோகத்தில் இருப்பார். ஸோ இதெல்லாம் நிறைவேறணும்னா ஒரு சின்ன சண்டை வந்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிய வருது. ஸோ அது எப்படி பிளாஸ்ட் ஆகுது, எதனால வந்து இந்த கதையில வந்து அவங்க பிரியிறாங்க அப்படின்னு கொடுத்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களும் நம்ம சூர்யா அவர்களும் தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ளை, அதாவது அந்த சின்ன பையனை எப்படி அவங்க வீட்டுல சமாளிக்கிறாங்க. நம்ம சூர்யா அவர்கள் வந்து இறந்துட்டதா வந்து அவங்க அக்கா வந்து சொல்லி அவர் போட்டோக்கெல்லாம் மாலை போட்டு அது ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அது வந்து பயங்கர கஷ்டமா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஆனா அதுக்கு அவங்க ஒரு நியாயமான காரணம் சொல்லுவாங்க. ஆனா என்ன நியாயமான காரணம் தான், உயிரோட இருக்க ஒருத்தருக்கு மாலை போட்டா தான் முன்னாடி போக வருமா வராதா. ஸோ அதனாலே வந்து இனிமே உங்க ஊர் பக்கமே காலை வைக்க மாட்டேன்டா, உங்க வீட்டு பக்கத்து வாசல்லே வைக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கடுப்போட போயிடுறாங்க. ஸோ இப்பெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அவன் மருமகன், அதாவது அக்கா குடும்பத்துக்கு அக்கா மாமா அப்புறம் அந்த பையன், இவங்க 3 பேருக்குமே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸான நிலைமையில பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த நிலைமையில நம்ம சூர்யா அவர்கள் போய் பார்ப்பாரா மாட்டாரா, கொஞ்சமாவது அறிவு வேணுமா வேணாமா. ஸோ ஒருத்தன் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான், தான் அந்த குழந்தை பிறந்து தான் கையாலேயே வந்து
வளர்ந்து பார்த்த வரைக்கும் ஸோ அந்த குழந்தை போய் பார்க்கக்கூடாதுன்னா நியாயங்க. ஸோ அதை வந்து நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் ஏன்டா யாரை கேட்டா வந்த அப்படின்னு வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு உணர்ச்சி அடிச்சிருவாப்புல. ஸோ இப்படி இவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இது வரைக்கும் அக்காவும் தம்பியும் தான் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் வந்து நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களும் சூர்யா அவர்களும் பிரிஞ்சிடறாங்க. ஸோ இவங்க எப்படி ஒன்று சேர போறாங்க, அப்புறம் அக்கா தம்பிக்குள்ள இருந்த சண்டை முடிஞ்சதா இல்லையா, ஸோ இப்படியே வந்து பல ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜ்கிரண் அவர்கள் இதில் தாத்தா வந்திருப்பாரு. ஸோ இவங்களுக்கு ஜோடியா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த படத்துல இருந்து பாதியில போற மாதிரியாவது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ இவங்களுடைய இழப்பு குடும்பத்துக்கு பெரும் சோகத்துல ஆழ்த்துது. ஸோ அதனால இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து புருஷன் பொண்டாட்டி இவங்க எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சூர்யா அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் தான் பண்ணது இவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னங்க ஒண்ணு சேர்வாங்க மாட்டாங்களான்ற ஒரு பரபரப்போட தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியா நம்ம சூர்யா அவர்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதுவும் 1 இல்ல 2. ஸோ அப்போ வந்து நம்ம குட்டி பையன் அந்த சுட்டி பையன் வந்து பார்த்து ஐயா பாப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியாக கொஞ்சிட்டு இருப்பான். ஸோ அப்போதான் வந்து அவன் மனசு வருந்தி வந்து மன்னிப்பை கேட்பான். ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் வந்து அந்த சின்ன பையனையும் அவங்க அக்காவையும் மன்னிக்கிறாங்களா இல்லை அவங்க குடும்பம் ஒன்று சரிதான்னு ஸோ பரபரப்பாகவே கொண்டு போய் செமையாக முடிச்சிருக்காங்க கதை. ஸோ ஃபேமிலியை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தாங்க. ஒரு அக்கா தம்பிக்குள்ளே இருக்க அந்த ஒரு விஷயம், அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனாலே குடும்பம் அமைதியா இருக்கும். ஸோ ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து பிடிவாதம் பிடிச்சிருந்தா குடும்பம் சதுரே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டு கொடுத்து போங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு இந்த படத்தை வந்து பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க எத்தனை பேர் இன்னும் இந்த படத்தை பார்க்க தயாரா இருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்க. படம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் தான். அக்கா தம்பியோட போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்த்தா இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சண்டை வந்தா எதனால சண்டை வருது, இதை வந்து பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு வந்து தோணும். ஸோ அதை வந்து பேசி முடிச்சிங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ இதில் அக்கா தம்பிக்குள்ள வர சண்டை தாங்க இன்னும் பெரிய பயங்கரமாக இருக்கும். அது கோயிலில் நடக்கும். ஸோ அது எதனாலன்னு சொல்ல சஸ்பென்ஸ் உடஞ்சது. ஸோ அந்த சண்டை எதனால வருது, அவங்க எதனால பிரியறாங்கன்னு தான் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க. அப்போ தான் என்ஜாய் பண்ணுவீங்க. அவங்க மனைவி எதனால பிரியறாங்கன்றதையும் தேட்டரில் போய் பாருங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி. என்ஜாய்ஃபுல் எவ்ரி ஒன், எவ்ரி ஃபேமிலி.